ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 146 5ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். மிக அருமையான வேத வசனம். இங்கு 2 காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற. முதலாவதாக யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நாம் யாக்கோப்பின் தேவனை துணையாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாக்கோப்பை தேவன் தனித்து ஒரு மனிதன் அவன் சென்றபோது வழியில் அவனோடு இருந்து அவனை பெருக செய்து அவனை ஆசீர்வதித்து அவனை துணையாக இருந்து அவர் மிகவும் நேர்த்தியாக நடத்தினார் என்பதை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட யாக்கோப்பின் தேவனை நீங்கள் துணையாக கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் அநேக எதிர்ப்புகள், அநேக துன்பங்கள், அநேக வேதனைகள் மத்தியில் இருந்தாலும் தேவன் உங்களை அதிசயமாக அற்புதமாக யாக்கோப்பை நடத்தினது போல தேவன் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுடைய பிரயாணங்கள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் துணையாக இருப்பார் என்பது நிச்சயமான வார்த்தை. ஏனென்றால் யாக்கோப்பு தாய், தகப்பன், சகோதரர் எல்லாரையும் விட்டு தனித்து பிரயாணித்த போது அவர் துணையாக இருந்தார். அதனால்தான் இந்த வேத வசனத்தில் யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நீங்கள் இங்கே எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்தாலும் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். அவரை யாக்கோப்பை நடத்தினது போல உங்களையும் தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் துணையாக கொள்ளுங்கள். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த யாக்கோப்பு தேவன் துணையிலே அவர் வாழ்ந்து அவர் தொடர்ந்து துணையாக இருந்ததை நாம் வேதத்தில் தெரிந்து கொள்ள முடியும் வாசிக்கும்போது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எல்லா சூழ்நிலையும் துணையாக இருப்பார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் துணையாக கொண்டிருக்கிற அந்த தேவன், அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரால் எல்லாம் கூடும், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் தேவன் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவரை நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். நாம் யாரை நம்புகிறோமோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்து தான் அவர்கள் மேல் நம்பிக்கை வைப்போம், மனிதர்களாக இருந்தாலும். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது மெய்யாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற முடியும். யாக்கோப்பை எப்படி தேவன் நடத்தினார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பு எந்தளவாய் தேவனை நேசித்தார் என்பதையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதும் வேதத்தில் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? மனிதர்களையா, மற்றவர்களையா, இன்னும் அநேக காரியங்களையா, பொருளையா, அநேக ஆசைகளை அதன் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அது ஒரு நாள் நம்மை விட்டு நீங்கிவிடும். ஆனால் தேவனை, கர்த்தரை நீங்கள் துணையாக இருக்கும்போது நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்கு மேன்மைகளை கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் மேலே, கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைத்து பாருங்கள். இன்றைக்கு அநேக பொருட்கள் மேலே, அநேக மனிதர்கள் மேலே, அநேகர் ஆசைகள் மேலே, அநேகர் செல்வந்தர்கள் மேலே, அநேகர் அதிகாரிகள் மேல் அநேகர் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது மெய்யாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் தேவன் மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உயர்வுகளையும் எல்லாவித சீரையும் பெற்ற ஜனங்களாக தேவன் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் யாக்கோப்பின் தேவனை துணையாக கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். யாக்கோப்பை எப்படி துணையாக கொண்டிருந்து நீர் அவரை துணையாக இருந்து அவரை நடத்தினது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் உம்மை துணையாக கொண்டிருக்கிறோம். நீரும் எங்களை நடத்தி ஆசீர்வதிப்பீராக. உண்மையே நம்பியிருக்கிறோம். நீர் எங்களை பாக்கியவானாய் மாற்றினதற்காய், அநேக ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.